கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 50வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்த மண்ணான உடம்பு என்று சொல்லுகிறது இந்த மண்ணுக்குரியது. அந்த அழிவுக்குரிய இந்த உடம்பு, இந்த மாம்சம் இரத்தமும் பரலோகத்தை சுதந்திரிக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால், இந்த மாம்சத்துக்குரியவர்களாக வாழ்கிறவர்கள் இந்த மாம்சத்துக்குரியவர்களாகவே இந்த பூமியோடு அழிந்து போவார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் அழியாமையை அது சுதந்திரித்து கொள்ள அழியாத ஒரு சரீரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. 49வது வார்த்தையிலே பவுல் இப்படி சொல்லுகிறார், மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று சொல்லுகிறது. மேலும் மண்ணானவனுடைய சாயல் என்று சொல்லும்போது நமக்கு தெரியும், பைபிளில் ஆதாமை கர்த்தர் உருவாக்குறது இந்த மண்ணிலிருந்து தான் உருவாக்குறார். மண்ணிலிருந்து ஒரு மனுஷ உருவத்தை உண்டாக்கி அதற்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார். அப்போ இந்த மண்ணானவனுடைய அப்படின்னு ஆதாமனுடைய அந்த ஒரு சரீர வடிவை நாம் அமைத்திருக்கிறது போல, நாம் இங்கே இருந்து கர்த்தருக்கு உடைய பிள்ளைகளாய் வாழும்போது வானவருடைய அப்படின்னா கர்த்தருடைய அந்த சாயலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது ஆவிக்குரிய உடம்பாக இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாம்ச சரீரம் ஒருபோதும் நமக்கு சொந்தமல்ல. இந்த கூடாரம் நமக்கு இந்த பூமியிலே அழிந்து போகிற ஒன்று. அதனால் இதற்கு என்று சொல்லி நாம் அதிக கனத்தை கொடுத்து அதிகமாய் நாம் பாவத்தை சேர்த்து நரகத்தில் போகாதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போகும்படியாய் ஓடத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிறார் நல்ல தகப்பனே ஆண்டவரே. இந்த மண்ணான கூடாரம் ஆண்டவர் இந்த மண்ணிலே அழிந்து போய் ஆண்டவர் அழியாத தேவ சாயலான ஒரு உருவத்தை ஆண்டவரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று வேத வசனம் சொல்லும் பொழுது ஆண்டவரே, நம்முடைய ஆயுசு நாட்களை இந்த மண்ணுக்கென்று உழைத்து இந்த மண்ணிலே கழிக்காதபடி ஆவிக்குரியவன் ஆவியானவர்களை நிறுத்து பார்க்கிறான் என்று வசனம் சொல்லுகிறது போல, கர்த்தாவே, நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நிறுத்து பார்த்து தேவனுடைய ராஜ்யத்தில் வரத்தக்கதாக நல்ல போராட்டத்தை போராடி நல்லாக ஓட்டத்தை திகைத்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேரும் வரையிலும் எங்களை ஒவ்வொரு பேரையும் கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.